இன்னைக்கு மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட பெஸ்ட் பவுலர்னா அது ஜடேஜா தான். 10 ஓவர் போட்டிருக்காருங்க ஜடேஜா. வெறும் 30 ரன் தான் கொடுத்திருக்காரு ஜடேஜா. ஓவருக்கு 3 ரன் தான். யாருங்க இந்த மாதிரி பால் போடுவா? அது மட்டும் இல்லைங்க, ஜடேஜா இன்னைக்கு ஒரு விக்கெட்டே எடுத்திருக்காரு. டாம் லெதம் இருக்காருல்ல, இந்தியா நியூசிலாந்தோட பயங்கரமான பேட்ஸ்மேன், அவரோட விக்கெட்டை ஈஸியா எடுத்துட்டார் ஜடேஜா. ஜடேஜா 10 ஓவர் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் விராட் கோலி ஜடேஜாவை கட்டி பிடிச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. போன செமிஃபைனல் மேட்ச் எடுத்து பாருங்களேன், இந்தியா ஆஸ்திரேலியா விளையாண்டாமா, அதுல ஸ்டீவ் ஸ்மித் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித்தை விராட் கோலி கட்டி பிடிச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் நான் ஆஸ்திரேலியால இருந்து ரிட்டையர்ட் ஆகிறேன் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஜடேஜாவை விராட் கோலி கட்டி பிடிச்சிருக்காருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இன்னைக்கு ஜடேஜா 100% இந்திய டீம்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிறது உறுதி. ஆனா இன்னைக்கு வேற லெவல்ல ஜடேஜா பர்ஃபார்மன்ஸ் போட்டு தள்ளிட்டாரு. ஆனா நம்ம இந்தியன் ஃபீல்டிங் ரொம்ப மோசங்க. சுப்மன் கில் ஒரு கேட்ச் விடுறாரு, ஸ்ரேயஸ் ஒரு கேட்ச் விடுறாரு, ரோஹித் சர்மா இந்தியாவோட கேப்டனுங்க அவரே கேட்ச் விடுறாரு, முகமது ஷமி கேட்ச் விடுறாரு. ஜடேஜா இது வரைக்கும் நம்ம இந்தியாவுக்காக இந்த 50 ஓவர் மேட்ச்கள்ல மொத்தமாவே இந்த ஐசிசி வேர்ல்டு கப்லயே பாத்தீங்கன்னா 206 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அந்த 206 மேட்ச்ல மொத்தம் ஒரு 4727 ரன் அடிச்சிருக்காருங்க. சரி, இனிமேலாவது இந்த டெஸ்ட் மேட்ச் 50 ஓவர்ல விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அதுல இருந்து ரிட்டையர்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டாரு. போன 2024 ஜடேஜா அந்த வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் T20 இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. வர ஐபிஎல்லையாவது ஜடேஜா நம்ம சிஎஸ்கேக்காவது விளையாடுவாரு. அடுத்து என்ன, ஜடேஜா சிஎஸ்கே கிரவுண்டுக்கு போய் பிராக்டிஸ் எடுக்கிறது தான்.